ஃப்ரெண்ட்ஸ், சண்டே அன்னைக்கு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு மட்டன் வாங்குறதுக்கு போனால் ரோட் சைடில் வந்து ஒரு வீட்டில் இந்த நாட்டு ரோஜா செடி வெட்டிட்டு இருந்தாங்க. சரி கொடுங்க எனக்கு ஒரு கம்புன்னு கேட்டு அவங்க பெருசாக ஒரு கம்பு வெட்டி கொடுத்தாங்க. எனக்கு ஒரே ஹாப்பினஸ். செடி கிடச்சா அப்புறம் சொல்லவா வேணும். அப்புறம் மட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இன்றைக்கி இந்த செடி வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. சண்டே நாள் வந்து எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது. அதனால சீக்கிரமாக கிளம்பணும். போய் மட்டன் வைக்கலான்னு சொல்லி செடியை வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அது ஒன்றும் ஆகாது, எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் 2-3 நாளையில் அப்படின்ட்டு. மட்டன் வந்து நான் வைக்கிற ஒரு மெத்தட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் குக்கரில் மட்டன் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு இறக்கி வச்சுருவேன். அதுக்கப்புறம் வரமிளகா, கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, குருமிளகு இது நல்லா செவக்க வறுத்துக்குவேன். எண்ணெய் ஊற்றாமல் வெறும் அடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவேன். அதை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, சின்ன பீஸு தேங்காய் நறுக்கி போட்டுட்டு அதை நல்லா வணக்கி எடுத்து இந்த பவுடர் கூட போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனில் இந்த அரைப்பை போட்டு ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுருவேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா வேணாலும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊற்றினோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் வந்து நான் தட்டித்தான் போடுவேன். அதுவும் வந்து கொதிக்கும் போதே போட்டுருவேன். அது ஒரு மனம் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். வணக்கிறத விட அது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இட்லி கூட இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு எனக்கு சண்டே வந்து கடையில் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால சீக்கிரமாக கடைக்கு ஓடிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.